பிரான்சில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை உதவித்தொகையான ஏபிஎல் விதிகளில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. வாடகைதாரர்கள் முறையாக வாடகை செலுத்த தவறினால் அவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி நிறுத்தப்பட அல்லது நேரடியாக வீட்டு உரிமையாளருக்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளது. புதிய விதிகளுக்கு அமைய ஒரு வாடகைதாரரின் நிலுவைத் தொகை 450 யூரோக்களை தாண்டினால் அல்லது தொடர்ந்து 3 மாதங்கள் வாடகை செலுத்தாமல் இருந்தால் அவர் வாடகை செலுத்தாதவர் என வகைப்படுத்தப்படுவார். முன்னதாக இருந்த சிக்கலான கணக்கீட்டு முறையை விட இது மிகவும் தெளிவான மற்றும் கடுமையான விதியாக மாற்றப்பட்டுள்ளது. ஒருவர் வாடகை செலுத்த தவறினால் வீட்டு உரிமையாளர் அந்த தகவலை 2 மாதங்களுக்குள் காஃப் அல்லது எம்எஸ்சி அமைப்பிற்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த வாடகைதாரருக்கு செல்லும் உதவித்தொகை நிறுத்தப்பட்டு அது நேரடியான வீட்டு உரிமையாளரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படும். இந்த சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் வீட்டு உரிமையாளர்களின் வருவாயை பாதுகாப்பதாகும். வாடகைதாரர் அரசு வழங்கும் உதவித்தொகையை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் வாடகை நிலுவை சரி செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். எனினும் அனைத்து சூழல்களிலும் உதவித்தொகை உடனடியாக ரத்து செய்யப்படாது. ஒரு குழு இந்த விவகாரத்தை ஆய்வு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது.